பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 12. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான போராட்டத்தின் நடுவில் நாம் கடந்து செல்லுகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பல வகையான போராட்டங்கள். அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து இருக்கலாம், அல்லது வேலையை குறித்து இருக்கலாம், திருமண காரியங்களை குறித்து இருக்கலாம், உடல் நலன்களை குறித்து இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம். பல வகையிலான போராட்டங்களில் நாம் கடந்து செல்லுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு போராட்டத்துக்குள்ளும் கடந்து செல்லும் பொழுதுதான் புது புது அனுபவங்களை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்லலாம், நீங்கள் இந்த இடத்தில் கடந்து செல்லாதீர்கள், இங்கு போனால் அது நல்லது கிடையாது என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியாதபடி, உங்களுடைய வார்த்தைகளை கேட்காதபடி உங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு கடந்து செல்வார்கள். அந்த இடத்திலே அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே ஒரு வகையான அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்களில் மட்டுமே இருப்பது இல்லை. இதற்கு மேலாக பொல்லாங்கோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனவேதான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், அன்பார்ந்த மக்களே, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவது இல்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகின்றோம். எவ்வாறு ஆண்டவர் நமக்கு ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல் சாத்தான் அவனுடைய தூதனையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த தூதன் நாம் செல்கின்ற இடமெல்லாம் கடந்து வந்து நம்மை நல்ல செயல்கள் செய்யாதபடி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீமையை தூண்டி விடுவான். அவன் வெளியரங்கமாக செயல்படக்கூடியவன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நம்மோடு கடந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார் என்கின்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய, நம்மோடு கூட வரக்கூடிய காவல் தூதரை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பொல்லாத ஆவிகள் நாம் பொல்லாப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மோடு போராடி கொண்டு இருக்கின்றது. எனவேதான் அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களை சாத்தானுடைய கையில் அர்ப்பணித்து விடுகிறார்கள். அவர்கள் அதிகமாக இந்த பொல்லாப்பான ஆவிகளோடு போராடுகிறார்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அழகாக புனித யோவான் எழுதுகின்றார். எனவே வலிமை வாய்ந்தவராய் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக சாத்தான் அவர்களோடு போராடுகின்றான். எனவேதான் இளைஞர்களும் இளம் பெண்களும் சொல் பேச்சு கேட்பது இல்லை. அவர்கள் செய்வதை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த போராட்டத்தை நம் பைபிளிலே வாசித்தோம் என்றால் யுத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. யோபுவினுடைய வாழ்க்கையில் யோபு ஒரு யுத்த களமாக இருந்தார். யுத்தம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடந்தது. பாருங்கள், அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கேள்விகளை கேட்கின்றான். யோபுவை குறித்து அவன் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கின்றான். அது ஒரு யுத்தமாக மாறுகின்றது. அதில் யோபு பாதிக்கப்படுகின்றார். ஆனால் ஆண்டவர் யோபுவோடு கூட இருந்தார். இந்த யுத்தத்தின் முடிவில் யார் வென்றார் தெரியுமா? நம் ஆண்டவர். யோபுவை ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் தன்னுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளோடும் செல்வந்தராக அவர் மீண்டுமாய் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு எழுத கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த யுத்தம் ஆண்டவருக்கு உடையதாக இருந்தாலும் நாமும்
அவரோடு கூட சேர்ந்து யுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். தகப்பன் யுத்தத்திற்கு செல்லும் போது வாலிப மகனும் யுத்தத்திற்கு செல்கின்றான். தாவீது செல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூட இருக்கின்றார். பாருங்கள், திருப்பாடல்கள் 18வது அதிகாரம் 34வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வெண்கல வில்லும் என் புயங்களால் விளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகின்றார் என்று சொல்லி அந்த சிறு வயனாக இருந்த தாவீதை ஆண்டவர் யுத்தத்திற்கு பழக்கு வைக்கின்றார். அவன் போய் யுத்தம் செய்கின்றான். அவர் போய் சண்டை போட்டு அதில் வெற்றி பெறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே அதை மீண்டுமாய் தாவீது அழகாக எழுதுகின்றார். திருப்பாடல்கள் 18வது அதிகாரம் 39வது இறை வார்த்தை, யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்காக பண்ணினீர் என்று சொல்லி யுத்தத்திற்காக வந்து போரிட்டவர்களை அவனுடைய காலில் மிதிக்கும்படியாக ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து அவனுடைய எதிரிகளுக்கு எதிராக போராடினார். எனவே பொல்லாங்கோடும் பொல்லாப்பான ஆவிகளோடும் நாம் போராடுவோம். இன்றைக்கு பலவிதமான ஆவிகள் ஆண்டவருக்கு விரோதமாகவும் மீட்கப்பட்ட தேவ மக்களுக்கும் ஜனங்களுக்கும் எதிராகவும் போராடி கொண்டு இருக்கின்றான். விபச்சார ஆவிகள் உண்டு, வேசித்தன ஆவிகள் உண்டு, வஞ்சக ஆவிகள் உண்டு, பொய்யின் ஆவிகள் உண்டு, நித்திரையின் ஆவிகள் என்று பலவிதமான ஆவிகள் இருக்கின்றன. இந்த ஆவிகள் ஒன்றாக சேர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக போர் செய்கின்றபடியினால் நீங்கள் அவரை முற்றிலும் சார்ந்து கொண்டு ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எதிராக நாம் போராட முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பலன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆவிக்கும் எதிராக போராட முடியாது. ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்கும் எதிராக நீங்கள் போராடி வெற்றி பெற முடியாது. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள். அவர் அதிக நேரம் ஜெபத்தில் செலவழித்தார். ஏனென்றால் சாத்தான் அவரோடும் போராடி கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது விழ வைத்து விட வேண்டும் என்பது அவனுடைய போராட்டமாக இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 3வது அதிகாரம் 16-17 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேராகவும் அடித்தளவுமாக இருப்பதாக என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மிடம் அன்பு குறைகிறபடியினால் நமக்கு எதிராக நாம் செயலாடும்படியாக சாத்தான் போராடி கொண்டு இருக்கின்றான். மற்றவர்களை அன்பு செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கக்கூடிய நாம் மற்றவர்களும் அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் நேசித்து அன்பு செய்து நடக்கக்கூடிய வேளையிலே அங்கே பொல்லாங்கு இல்லை, அங்கே பொல்லாத ஆவிகள் இல்லை, சாத்தானின் தந்திரங்கள் இல்லை. உங்களுடைய உள்ளமும் பரிசுத்தமாய் இருக்கும். எனவே இந்த நாளில் அந்த அளவற்ற மாட்சியை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வரும்படியாக, பொல்லாத ஆவிகளுக்கு எதிராய் போராடும்படியாக, பொல்லாங்கோடும் போராடும்படியான வல்லமையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். நற்கருணை நாதராக நமது நடுவில் இருக்கக்கூடிய பரிசுத்த தெய்வம் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அழித்து போடக்கூடிய வல்லமை நமக்கு தருவார். நாமும் இந்த நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவரிடம் ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலையிலே எங்கள் அனைவரையும் உமது பிரசன்னத்திற்குள் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் இருந்து எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே உமது பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவின் வல்லமையினால் புது தெம்பை கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றேன்.
நாங்கள் மனிதர்களோடு மட்டும் போராடுவது இல்லை, ஆட்சி புரிவோரும் அதிகாரம் செலுத்துவோரும் இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோரும் வான் வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, இந்த போராட்டம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவது நீர் மட்டுமே. நாங்கள் பொறுமையோடு இருக்கவும், ஆண்டவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் உமது ஆற்றலையும் வல்லமையும் தருவீராக. ஆண்டவரே, இளமை பருவத்தை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர்களுக்கு எதிராய் போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களில் நீர் இருந்து செயலாற்றி வெற்றியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடிய தாய்மார்கள் உண்டு, தந்தைமார்கள் உண்டு. அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க தகப்பனே, இந்த குடும்பத்தில் கடந்து வந்து வஞ்சகிக்கக்கூடிய ஆவிகளையும், பொய்யின் ஆவிகளையும், விபச்சார ஆவிகளையும், வேசித்தனத்தின் ஆவிகளையும், நித்திரையின் ஆவிகளையும் எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படக்கூடிய எல்லா வல்லமைகளையும் உமது கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அநேக முறை பாவம் செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமையை இழந்து ஆண்டவரே நாங்கள் எழுந்து நடக்க முடியாதபடி பலவீனத்தோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஆவியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழுவதும் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு நாங்கள் தூய்மை அடையும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப ஆண்டவரே நீர் எங்களுக்குள் கடந்து வந்து எங்களுக்குள் குடியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் தரக்கூடிய பலனும் வல்லமையும் எங்களை கடந்து வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரே இந்த வாழ்க்கை முழுவதும் போராட்டமாய் இருக்கின்றது, பொல்லாத ஆவிகள் எங்களை ஆண்டவரே போராடும்படியாக எங்களை அழைத்து இழுத்து கொண்டு போராட்டத்தின் நடுவில் விட்டு இருக்கின்றது. எங்களால் அதிலிருந்து வெளியிலே வர முடியவில்லை. நாங்கள் பொல்லாங்கோடு போராடி கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. வாலிப வயதில் போராடி கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளினால் போராடி கொண்டு இருக்கிறோம் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகளை எடுத்து மாற்றி நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இளமை பருவத்திலே பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஜெபிக்கின்றோம். தூயாவின் வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் சார்ந்திருந்து நடக்கவும் உமது திட்டத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு உமது மாட்சிக்காக எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று தந்தருளும். எங்களுக்கு எதிராய் தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு போராடக்கூடிய பலத்தை தருவார். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.